தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அந்த ரோமரை பார்க்காதபடி மத்தேயு 24வது அதிகாரத்திலிருந்து சில முக்கியமான காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். காரணம் என்னென்றா, இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரவேலுக்கும் நடக்கிறதான இந்த யுத்தங்களை வைத்து அநேகர் இது கடைசி காலம், இதான் 3ஆம் உலக யுத்தம், இயேசு வரப்போகிறார் என்று அநேக விதமான பொய்யான காரியங்களை ஜனங்களுக்குள்ளே சொல்லி ஜனங்களை ஏமாற்றி அநேகர் ஜனங்களை வஞ்சிக்கிற காரியங்கள் இந்த நாள்ல நடந்து கொண்டிருக்கிறது. அதையே காட்டி, அதையே பேசி, அதை ஜனங்களை பார்க்க வச்சு, அந்த யூடியூப்பின் மூலம் தான் சம்பாதிக்கிற அநேக ஊழியக்காரர்களும் உண்டு. இதுகளை வைத்து இந்த காலத்துக்கேற்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய காரியங்களை செய்து பணம் சம்பாதிக்கிற, ஏமாத்துகிற அநேகர் உண்டு. அதால இத குறித்து கொஞ்சம் ஜனங்கள் மத்தியில பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். இங்க மத்தேயு 24வது அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து நாங்க பார்க்க போகிறோம் சில காரியங்களை. அதே போல வெளிப்படுத்தலையும் போய் பாருங்க. இயேசு வருகிறதற்கு முன்பதாக என்ன காரியங்கள் இந்த பூமியில நடக்கும் என்று அவர் சொன்னதை பாருங்க. அதோட அந்த நாளையும் அந்த நாளிகையும் தேவகுமாரன் தவிர வேறொருத்தனும் அறிய மாட்டான் என்று தெளிவா ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்ப இவன் அறிஞ்சவன் மாதிரி இவன் எல்லாம் ஏன் பேசுறானுங்கள் என்று எனக்கு தெரியல. இதுக்கு பின்னால ஓடுகிற ஒரு கூட்டமும் உண்டு. சோ இயேசு மத்தேயு 24:3ஆம் அதிகாரத்துல, பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசுடைய அந்த வருகையை குறித்து இயேசுவிடமே சீசர்கள் கேள்வி கேட்கும் போது ஆண்டவர் தெளிவாக அநேக காரியங்களை சொல்லுகிறாரு. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்க. முதலாவது அவர் சொல்ற காரியமே, என்னுடைய வருகை இருக்கிறபடியா இதை சொல்லி சொல்லி அநேகர் உங்களை வஞ்சிப்பாங்க, ஏமாத்துவாங்க. அதால முதலாவது ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்க. இதுல முதலாவது கவனமா இருங்க. எவன் என்ன சொன்னாலும் வஞ்சிக்கப்பட்டு அதை நம்பி அதையே விசுவாசிச்சு போயிடாதீங்கப்பா. முதலாவது அதுல கவனமா இருங்க. ஏன்னா நீங்க வஞ்சிக்கப்பட்டு ஒருத்தனுக்கு முன்னால போனீங்கன்னா இன்னொருத்தன் சரியானதை சொன்னாலும் நீங்க அதை ஏற்றுக்கொள்ள போறதில்ல, அதை நீங்க விசுவாசிக்க போறதில்ல. அதால முதலாவது வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிரன்னு சொல்லி போட்டு, ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க. முதலாவது நடக்கிற காரியம், நான் தான் கிறிஸ்து, நான் தான் இயேசு என்று அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு தான் கிறிஸ்து சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க. ரெண்டாவது, அநேகர் தங்களை இயேசுக்கு போல தங்களை காண்பித்து நிறுத்தி, இந்த நாள்ல அது மறைமுகமா நடக்கிறது. இப்ப நேரடியா இயேசுன்னு சொல்லாவிட்டாலும் இயேசுவ மாதிரி தனக்குத்தான் தேவன் எல்லாத்தையும் வெளிப்படுத்தினாரு, தன்னோடதான் தேவன் பேசுகிறாரு, தான் தான் இயேசுவை போல உண்மையான ஒரு தீர்க்கதரிசி என்று மறைமுகமாக இவன் தேவனிடத்துல போய் வாரவன் போல, தேவனிடத்துல பேசுகிறவன் போல, தேவனுடைய ஊழியக்காரன் போல அநேக காரியங்களை சொல்லி வஞ்சிப்பான். இது மறைமுகமாக நடக்கிறது.
ஆனா நேரடியாக நான் தான் இயேசு என்று அநேகர் வஞ்சிக்கிற அந்த நிலைமை இன்னும் வரல. முதலாவது அவர் சொன்ன காரியமே இன்னும் நடக்கல. அதோட யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாங்க. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. யுத்தத்தை மட்டுமில்ல, யுத்தங்களையும், அநேக யுத்தங்களை குறித்து, யுத்தங்கள் பன்மையில என் ஆண்டவர் கதைக்கிறார். இப்படியாக இன்னும் நடக்கல. யுத்தங்கள செய்திகள் அப்படி நடந்தா கூட நீ கலங்காதப்பா, முடிவு உடனே வராது என்று சொல்றார். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழுமும், பஞ்சங்களும் கொள்ளை நிலங்களும் பூமி எச்சிலும் பல இடங்கள்ல உண்டாகும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் பல இடங்கள்ல, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழுமும் பல இடங்கள்ல, பஞ்சங்கள் பல இடங்கள்ல, கொள்ளை நோய் பல இடங்கள்ல, பூமி அதிர்ச்சி பல இடங்கள்ல உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இதுவும் என்ன நடக்கல. அதான் நீ மட்டும் இயேசு வர போறாரு, 3வது உலக யுத்தம், இதான் கடைசி யுத்தம், இயேசு கெதியா வர்றாரு, இதான் அதுக்குரிய அடையாளம், அவர் சொன்னதெல்லாம் நடக்குதுன்னு ஏன் ஜனங்களை ஏமாத்துறீங்க? போய் சொல்றீங்க. இப்படி அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லி கொண்டு வராரு. சொல்லிட்டு ஒன்றை சொல்றாரு, 13வது முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். அது மட்டுமல்ல, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதே இன்னும் செய்து முடியல. இதே இன்னும் சரியா செய்து முடியல. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அநேக உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும் என்று ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. இதே இன்னும் நடக்குது. அதான் நீ மட்டும் இயேசு வாராரு, இதான் கடைசி யுத்தம், இதான் கடைசி காரியம் என்று அங்கே சொல்லி அநேகரை ஏமாத்தி கொண்டு, வஞ்சித்து கொண்டு நாங்கள் காரியங்கள், ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியே இயேசு அப்படியே எல்லாம் சொல்லி போட்டும் 36வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நான் வருகிற அந்த நாளை ஒருத்தருக்கும் தெரியாது, பிதாவுக்கு மட்டுமே தெரியும், இவன் தூதர்களுக்கு கூட தெரியாது என்று இயேசு இங்க தெளிவா சொல்லி இருக்கிறாரு. அப்ப நானும் நீயும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இதான் எப்படி பிரசங்கிக்க முடியும்? எப்படி சொல்ல முடியும்? ஒருவனுக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப தெரிஞ்சு சொல்றவன் எல்லாம் போய் சொல்லுகிறாய், வேதத்துக்கு புறம்பாக பேசுகிறாய், தேவனை வஞ்சிக்கிறாய், ஜனங்களை ஏமாற்றுகிறாய் என்பதை விளங்கிக் கொள்ளும். மத்தேயு 24 அதிகாரத்தை போய் படியுங்க, திருப்பி படியுங்க, நேரத்தை கொடுங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ஏதாவது நடந்திருக்கான்னு பாருங்க. ஒரு யுத்தத்தை அவர் சொல்லல, ஒரு பஞ்சத்தை சொல்லல, ஒரு கொள்ள நோயை சொல்லல, ஒரு பூமி அதிர்ச்சியை சொல்லல. பல இடங்கள் இல்ல, எல்லா இடத்திலும். விளங்கி கொள்ளுங்க, படிங்க. ஏமாந்து போய் அதையே பார்த்து அவனை பணம் சம்பாதிக்க வைக்காதீங்க. ஏமாத்துறவனை நீங்க ஆசீர்வதிக்காதீங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா எங்களுக்கு மரணம் உண்டு. அவர் வர்றதுக்கு முதல் நாங்க அநேகர் மரிச்சு போயிருவோம். மரிச்சா தேவனிடத்துல போவோமா? வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதான்னு பாருங்க, வேதத்தின்படியான்னு பாருங்க. இன்னைக்கு இந்த நிலையில நான் செத்து போனா தேவனிடத்துல போவனான்னு பாருங்க. அத பாரப்பா. அதை விட்டுட்டு வருகையை குறிச்சு நீ ஏன் கவலைப்படுற? நீ ஆண்டவர் வருவதற்கு நீ எப்பொழுதும் ஆயத்தமா இருந்தா வருகையை குறிச்சு உனக்கு என்ன கவலை? நீதான் ஆயத்தமா இருக்கிறியே. எப்ப வந்தாலும் அவரோட போறதுக்கு நீ தயாரா இருக்கிறாயே. அப்ப ஏன் நீ வருகையை குறிச்சு கவலைப்படுற, பயப்படுற? வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டு மரிக்கும் போது தேவ சமூகத்திலே போய் நிக்கத்தக்கதாக வாழு என்று சொல்லி கொடுக்கிறவனை காணல. அதுக்கு ஆயத்தப்படுத்து.
அதற்காக உலக காரியங்களை விடு, தேவனுக்கு பிரியமா இல்லாத காரியங்களை செய்யாத, தேவனுக்கு பிரியமானதை செய், வேதத்தின்படி வாழு, வேதத்துக்கு முதலிடம் கொடு, சத்தியத்தை தேடு, நேசி, பிரியமாறு, அன்பு கூறு, இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறவன காணல. வருகையை குறிச்சே கதைக்கிறது, பேசுறது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ஒருத்தனுக்கும் தெரியாது அந்த 4 நாளைக்கு. அதுல எவன் சொன்னாலும் நம்பாதீங்க. நாளைக்கு செத்து போனா ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழுறீங்களா? அதை மட்டும் பாருங்க. அப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட தேவையில்லை, யோசிக்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஆவியானவர் ஆயத்தப்படத்தக்கதான வருகையின் போதோ மரிக்கும் போதோ எடுத்துக்கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராங்க. ஆமென்.